கடந்த சில நாட்களாகவே கேரள மாநிலத்துல இருக்கிற பலரும் இந்த மூளை தின்னக்கூடிய அமீபா நோயால பாதிக்கப்படுறத நம்ம பார்த்திருப்போம். ஒருவேளை இதுவும் கொரோனா மாதிரி ஒரு தொற்று நோயா இருக்குமா? இதனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்? உயிரிழப்புகள் அதிகமா ஏற்படுமா? அப்படின்னு இன்னைக்கு மக்கள் பலரும் கவலையில இருக்காங்க. பொதுவாகவே இந்த மூளையை தின்னக்கூடிய அமீபா தொற்று அப்படிங்கிறது நெக்லேரியா ஃபவுலரி அப்படிங்கிற ஒரு வகையான அமீபாவால ஏற்படுது. இது அதிக அளவுல மாசடைந்த நீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்கள், குளம், குட்டைகள் மாதிரியான இடங்கள்ல தான் இந்த அமீபா அதிக அளவுல வருது. குறிப்பா சேறுகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த அமீபா வளருது. இது நிச்சயமா கொரோனா மாதிரி ஒரு தொற்று நோய் கிடையாது அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த அமீபா அதிக அளவுல மாசடைந்த நீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் வளருது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சேறுகள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த அமீபா தொற்று அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாசடைந்த நீர்ல குளிக்கும் போது மூக்கு வழியாக இந்த அமீபா மூளைக்கு போய் மூளையை தின்னக்கூடிய இந்த தொற்று ஏற்படுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த நோயினுடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா காய்ச்சல், வாந்தி, மனநலம் பாதிக்கப்படுறது, நடத்தையில மாற்றங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல யாருக்கும் இந்த தொற்று ஏற்படல அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேறு மாநிலத்தவர்கள் இங்க வர்றதுனாலயோ இல்ல இங்க இருந்து வேற மாநிலத்துக்கு போயிட்டு திரும்ப வர்றதுனாலயோ எந்த பிரச்சனையும் கிடையாது, அதை நினைச்சு மக்கள் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த தொற்று தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் யாருக்குமே ஏற்படல அப்படின்னாலும் கூட தண்ணிகள் மாசடைந்திருக்கக்கூடிய இடங்கள், தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய இடங்கள், இது எல்லாத்துல இருந்துமே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.